பேசி முன்னாடி ஓரமாக குப்பரை போட்டு தாஸ் வந்திருக்கிறாரு செகண்ட் ஓவர் போடுறதுக்கு. எக்கனாமி பார்த்தீங்கன்னா வெறும் 6.85 தான் வச்சிருக்கிறாரு. கமெண்ட் பண்ணிட்டு போனீங்க பண்ணுறீங்களா? கிஷோர் என்ன பண்றாரு பாப்போம். சரியான கேட்சுங்க, செம்ம கேட்சுங்க. கிஷோர் ஃபர்ஸ்ட் பாலே he departs. வேற மாதிரி ஒரு கேட்ச். லெஃப்ட் ஹேண்டரோட விக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு டீமுக்கும். நம்ம சொன்ன மாதிரி பவுண்டரிஸ் ரொம்ப சின்னது. பட் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்கிறாரு இங்க தாஸ். SRH ரொம்ப பெரிய ட்ரபிள்ல இருக்காங்க இங்க. 3 ரன்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் இழந்திருக்காங்க. பட் அவங்க இன்டென்ட் ரொம்ப கிளியராவே தெரியுது. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்கணும்னு தான் பாக்குறாங்க. பேட் கமின்ஸ் மாதிரி இவங்க கேப்டனும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு போல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிங்கன்னு. கனி வந்திருக்கிறாரு இப்போ உள்ள 3 விக்கெட் இழப்புக்கு அப்புறம். ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். வைட். சரியான பாலுங்க டாஸ் கிட்ட இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆனா கூட 50 ரன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். அது நடக்காம பாத்துக்கணும் ஜிடி பவுலர்ஸ். செம்ம ஷாட்டுங்க, பியூட்டிஃபுல்லான டிரைவ் பட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு ரன் எடுத்துக்கிறாரு. ஒரு நல்ல ஷாட். மறுபடியும் சிங்கிள் மட்டுமே. அவர் பிளே ஜிடி நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. பட் SRH ஆல யூட்டிலைஸ் பண்ண முடியல. அடிச்சிருக்கிறாரு. மறுபடியும் சிங்கிள் மட்டுமே. இதாங்க பிரஷர். ஏர்லியாவே 2-3 விக்கெட் இந்த மாதிரி விட்டுட்டோம்னா பவர் பிளே கூட இந்த மாதிரி தான் ஆடணுன்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஜிடி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ படி. சூப்பர்பான பவுலிங் ஃபர்ஸ்ட் 2 ஓவர். மறுபடியும் ஸ்வீப் ஆட பார்த்துருக்கிறாரு. டாட் பால். பவர் பிளே முடிஞ்சிருச்சுங்க. 2 ஓவர் முடிவில் வெறும் 7 ரன் தான், 3 விக்கெட் இழப்புக்கு. செம்ம ஸ்டஃப் ஜிடி பவுலர்ஸ் கிட்ட இருந்து. விக்கி அண்ட் தாஸ் சூப்பர்பான ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த bowler பேர் ஆகாஷ். அவனா போறானே தெரியல. பால் வச்சு அப்படி மாத்திட்டாங்க. நான் ஆர்ஆர் ரெடி ஆயிட்டாம நான் பின்னாடி கரெக்டா நமக்கு ரெடி ஆயிட்டாம ஆர்ஆர்.
மூணாவது ஓவர் கூட ஆகாஷ் வந்துருக்கிறாரு. நல்லா ப்ராப்பராக ஃபீல்ட் செட் பண்ணி அவரோட ஃபர்ஸ்ட் டெலிவரி போட போகிறாரு. பார்ப்போம் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி போலிங் பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாலே ஒரு நல்ல பாலுங்க. 2 ஓடுவாங்களா? இல்லை. இல்லை பரவாயில்ல சீக்கிரம் 3 விக்கெட் போயிடுச்சு. 8 நல்ல ஒரு கிளாஸியான ஸ்ட்ரோக்கு. பட் இந்த டைம்ல இது 10 மான்னு கேட்டா தெரியலங்க. இங்க இருக்குது வாடா. தெரிஞ்சு லாஸ்ட் 2 ஓவர் தான் அடிக்கணும்ன்ற ஒரு இன்டென்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 3 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் சரியான பேட் ஸ்விங்கு, பட் படலைங்க. வீசுக்கு பட்டிருந்தா பால் எங்கேயோ போயிருக்கும். ஆகாஷ் அற்புதமா போலிங் போட்டுட்டாரு. ஆஹா, இது தேவையில்லாத ரன்னுங்க. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ஃபீல்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாருன்னா இந்த ரன்னும் போயிருக்காரு. என்ன இல்ல வந்துட்டாங்களாம்மா? சரியான ஷாட். 2 ரன் ஓடுவாங்களா? ஓடிட்டாங்க. இல்ல, அவுட்டே. நடுவுல தேவையில்லாம ஸ்டாப் ஆனாங்க. இல்லனா ஈஸி 2ங்க அது. திரும்ப ஒரு பேட் மிக்ஸ்அப். ரன் அவுட்லயே 2 விக்கெட் இழந்திருக்காங்க இங்க SRH. பத்துக்கு 3 11க்கு 4ங்க. பேட்டிங்ல வந்திருக்காரு மோகன் சைமன்ஸ். ஆண்ட்ரூ சைமன்ஸ் மாதிரி அடிக்கடி அடிப்பாரா இல்ல லெண்டல் சிமன்ஸ் மாதிரி அடிக்கடி அடிப்பாரான்னு பார்க்கணும். ஸோ எல்லாருமே இருக்கிறவங்க மோஸ்ட்லி 90s கிட்டே, சில பேர் 80s கிட்டே, சில பேர் 70s கிட்ட கூட இருப்பீங்க. எல்லாருக்குமே ஆண்ட்ரூ சைமன்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும். ஆஸ்திரேலியன் லெஜெண்ட் ஆண்ட்ரூ சைமன்ஸ். அவரை மாதிரி போட்டு கலர்ஸ் வரா இங்க ஒரு மோகன் சைமன்ஸ். லெண்டல் சிமன்ஸ் போட்டு ஓப்பனரும் ஆண்ட்ரூ சைமன்ஸ் தான் மிடில் ஆர்டர்ல வருவாரு. கடைசி பால் அண்ட் நல்ல பிச் ஷாட் அடிச்சிருக்காரு இங்க ஆண்ட்ரூ சைமன்ஸ் என்கின்ற மோகன் சைமன்ஸ். முதல் பாலே சிங்கிளோட அந்த மார்க்கும் ஆயிருக்காரு. 3 ஓவர் முடிவுல இங்க ஸ்கோர் 12க்கு 4 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. தெய்வத்துக்கே மாறு வேஷமான்ற மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு மாறு வேஷமான்ற மாதிரி. முகேஷ் பால போட்டு முறுக்கிங்களா முகேஷ்? ஆனாலும் முகேஷ் இந்த டிஎன்பிஎல் முகேஷா? மூணு ஓவர் முடிவுல 12க்கு 4 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அண்ட் bowling உள்ள ஆகாஷா இல்ல விக்னேஷ் விவேகா. ஸோ bowling பாத்தீங்கன்னா சிம்ரன்ஜித் சிங் மாதிரி வந்திருக்காரு. என்னன்னா ஆப்போசிட் சைடு குஜராத் காரர் விநாயக்.
உன் மேலே டென்ஷனாக இருக்கு பார்ப்போம். முக்கியமான அதான் லிஸ்ட் கூட அடுத்த மாதிரி அப்பதான் மூணு மேட்ச் இருக்கு. 2 வயசு வைரோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க விநாயக் சிம்ஹா. ஸோ வாழ்த்துக்கள் குரு பிரதர். போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நல்லா இருக்குண்ணா. டேய் பட்டாணி காலே போயிட்டு அம்மா என்னடா கமெண்ட் போடுறான். பதினான்கு நாலு 3.2ல மூணாவது பால். லெஃப்ட் சைடுல மீண்டும் ஒரு வைட். எஸ், மீண்டும் ஒரு வைடு. ஆர்வி ஃபோன் பண்ணி அவசர பேசுறோம். ஒரு ஃபுட் பால், நல்ல பிக்கப். சிங்கிள் மட்டுமே இன்னைக்கு ரீஜன்ல. ஸோ 1-1 இங்கே இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க சன்ரைசர்ஸ் டீம். கார்த்திக் ஸ்ட்ரைக்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட். எக்ஸ்ட்ரா கவர்ஸ் பண்ணி மேலே, ஆனால் பவுண்டரி போகாது. ரன் ஓடி இருக்காங்க. சம்மர் ரன்னிங் இன் பிட்வீன் விக்கெட்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R6 கிரிக்கெட் கிரவுண்டில் அசோக் நகர் R6 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே செம கிரவுண்டாக இருக்குங்க. பார்க்க ரவி கார்பரேஷன் கிரவுண்டு சூப்பராக இருக்குது. லெஃப்ட்டுக்கு இந்த கிரவுண்ட் வரலாம். அதை சொல்லலாம். அவுட்சைட் ஆஃப் பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காரு. ஒரு 4 ஓவர் முடிவுக்கும் வந்திருக்கு. 21க்கு 4 சன்ரைசர்ஸுக்கு. ரைட் ஹேண்டர்ஸ்கோட லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஒரு பக்கம். 4 ஓவர் முடிவில் 21-4. இப்போதைக்கு 4 ஓவர் முடிவில் சஜெக்டிங் டைம் அவுட்.
ஆகாஷ் 5வது ஓவர் போடுவதற்கு. இப்போதைக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21-4. சாதா ஆகாஷ் இல்ல, ஹர்திக் பாண்டியா ஆகாஷ், ஜெர்சி நம்பர் 33. நாங்க பேட்ஸ்மேன் கோச்சிட்டு வராரு. ஏதாவது ரிட்டையர்ட் அவுட் முறையில் வந்து போறீங்களா? ஆஹா, கார்த்திக் இங்க பேட்டை மாத்திட்டாரு. இதுக்கப்புறம் ஃபார்ச்சூன் மாறும்னு நினைக்கிறேன். சிறுத்தை படத்துல வந்து சந்தானம் சொல்லுவாரு, பாபா தப்பு ஏன் மேல இல்ல, பேட்டரி போடல, அந்த மாதிரி சொல்றாரு நினைக்கிறேன் கார்த்திக். தப்பு ஏன் மேல இல்ல, பேட்ல போடல அப்படின்னு பேட்டை மாத்திருக்காரு கார்த்திக். nicely played. பாயிண்ட் ரீசன்ல ஒண்ணு மட்டுமே. சோ எம்ஐ ஸ்பான்சர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். என்ன ஸ்பான்சர்? என்ன டீம் ஸ்பான்சர்? சரி ஓகே. எம்ஐ டீம் ஸ்பான்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் சார். பேர் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதான் பண்ண மாட்டேங்குது. எவ்வளோ மேடையில் பேசணும் பேச மாட்டேங்குது. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு ஸ்விங் ஷாட் அமேசாங்க. ஸோ திரும்ப சொல்றேன், எம்ஐ ஸ்பான்சர் அண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் R12 கிரிக்கெட் கிரவுண்டுக்கு. ஷாட்டுங்க, ஃபிளாட் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கு. பேட்டை மாத்தினாரு கார்த்திக். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கு. ஆகாஷ் இதே சமயம் bowling போட்டுட்டு இருந்தாரு. முதல் விக்கெட் அவருக்கு. ஸ்லாட்ல இருந்த பால் ரைட்டு ஓகே. வேணா அப்புறம் கால் அடிக்கிறேன் நாளைக்கு. ஸோ அடுத்து பேட்டிங் குள்ள வந்திருக்காரு சஞ்சய். அப்புறம் ஸ்லாட்லேயும் இருக்கும் யாருக்குலேயும். இருபத்தி 3-5 2 பந்துகள் பாக்கி இருக்குதுங்க. 5வது ஓவர்ல பவுலிங்ல ஆகாஷ் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. இப்போதைக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெண்டல் சிமன்ஸ், ஆண்ட்ரூ சைமன்ஸ், மோவன் சிமன்ஸ். ஸ்லாட்ல இருந்த பால்
ஆனா ஆகாஷ் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க ஃபேஸ் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் ஸ்லோவா ஒரு பால் போடுறாரு, ஒரு பால் நல்லா குயிக்கா வருது. இந்த பால் ஒரு ஸ்லோவர் டெலிவரி ரிலீஸ்ல இருந்து. ஸோ பேட்ஸ்மேனால அந்த ஃபேஸை வந்து கிளியரா பிக் பண்ண முடியுன்றது கிளியரா தெரிகிறது. 23-5 லாஸ்ட் பால் ஆஃப் தி 5வது ஓவர். ஆஹா வைடா வைட் டெலிவரிங்க. சரி ஆஃப்ல போடப்பட்ட பால். வச்சாருங்க ஸ்லாட்ல இருந்த பால். ஐயோ யோ 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 அப்பா என்னங்க இது? ஸ்லாட்டு யாருக்கு ஸ்லாட்டு யாருக்கு இது மட்டும் தான் உனக்கு தெரியுமா? என்ன பால் இருந்தாலும் ஸ்லாட் இல்ல இது ஸ்லாட் தான். சரியான கேட்ச் விட்டு 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 முடிச்சிருக்காங்க. ஆனா முக்கியமான விக்கெட்டுங்க. மோகன் சைமன்ஸ் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. 6வது விக்கெட்டை எஸ்ஆர்எஸ் லூஸ் பண்றாங்க. அந்த ஸ்கோர் ஆஃப் 24. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளுக்கு இது வரைக்கும் நடந்த மேட்ச்ல இந்த ஸ்கோர் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு தோணுது. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்கு சக்தி. பெரிய ஷாட் டீப் மிட் விக்கெட் ரீஜன்ல ஒரு நல்ல கேட்சுங்க. இன்னொரு விக்கெட். அனதர் பெரிய ஷாட். கேப்ல போயிருக்கு. பந்து பவுண்டரி வருமா? எஸ் பவுண்டரி வந்திருக்குங்க. ஸோ மோகன் R6 வந்த முதல் பால்லே ஒரு பவுண்டரி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் டோப்பி மற்றும் பர்பிள் டோப்பி ஹையஸ்ட் ரன் கேட்டர், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த தொப்பியும் வந்தாச்சு. மொத்தமாக எல்லா டீமுக்குமே லீக் மேட்சஸ் முடிஞ்சிச்சுன்னா அந்த தொப்பி ஒரு செலிப்ரேட் ஆக ஆரம்பிக்கும்.
நல்ல பாலுங்க, அவுட் சைட் ஆஃப் கட் ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால். சென்னை நல்ல ஷாட், மீண்டும் கவர்ஸ் மேல சான்ஸ் ஆஃப் ரன் அவுட். அம்பையரோட கால் என்ன, ரன் அவுட் கொடுத்திருக்காரு. 8வது விக்கெட் இங்க சன்ரைசர்ஸ் லூஸ் பண்றாங்க ரன் அவுட் முறையில. ஷக்கில் without troubling the scorers, டைமண்ட் டக் முறையில ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணல, விக்கெட் லூஸ் பண்றாருங்க. ஆறு ஓவர் முடிவில் 29-8, 6 ஓவர் முடிவில் 29-8 சன்ரைசர்ஸ். லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ் வந்துட்டு இருக்குது. இஷான் கிஷான் என்னங்க முன்னாடியே பேட்டிங் வந்து இப்போ வந்திருக்காரு. செம ட்ரை அந்த ஃபீல்டர் கிட்ட இது. ஒருத்தன் கை ட்ரை பண்ணாரு, 2 ரன்கள். இன்னொரு விக்கெட்டுங்க, 9th விக்கெட் லூஸ் பண்றாங்க. இஷான் கிஷான் அவரோட விக்கெட் லூஸ் பண்றாரு. 31க்கு 9வது விக்கெட் லூஸ் பண்றாங்க. nicely played. இன்னொரு சிங்கிள். ஸோ லாஸ்ட் விக்கெட் கமலேஷ் உள்ள வந்திருக்காரு, அவுட் மார்க்கும் ஆயிருக்காரு. மலிங்கா ஆக்ஷன்ல இங்க போல விக்கி போட்டுட்டு இருக்காரு. அண்ட் காட் தரையில பட்டு போயிருக்குது. ஸோ டாட் பால் மட்டுமே. Wide delivery.
Outside off, another wide. இன்னொரு வைடுங்க. ஸோ ஹேட்ரிக் ஆஃப் வைட்ஸ், ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட் பார்த்தோம் இது போன வாட்டி. இந்த வாட்டி ஹேட்ரிக் ஆஃப் வைடு. தம்பி அவன் ஒன்று வா. ஷாட். என்னங்க த்ரோ எங்கேயோ விட்டாரு. 2 ரன்கள் ஓடிட்டாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். ஸோ அதோட முதல் இன்னிங்ஸ் ஒரு ரன்னோட முடிஞ்சிருக்கு. 7 ஓவர் முடிவில் சன்ரைசர்ஸ் 38-9. அடுத்த மாதம் ஸோ டாஸ் வின் பண்ணது ஆனாரு. முதல்ல நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போதைக்கு சன்ரைசர்ஸ் அவங்களோட முதல் பேட்டிங்கில் 38 முடிச்சிருக்காங்க. 38-9 அவங்களோட 7 ஓவர் முடிவில்.
அடித்தால் வெற்றி 7 ஓவரில் குஜராத் டைட்டன்ஸ். இதை வந்து கேகேஆர் மாதிரி சேஸ் பண்ணி முடிப்பாங்களா இல்லை சிஎஸ்கே மாதிரி கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் கொண்டு போவாங்களா, என்ன நினைக்கிறீங்க? பெரிய முதல் பால் அகலப்பந்து அப்படின்ற மாதிரி வைரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இஷான் கிஷான். அவருக்கு வந்து மார்க்கோ யான்சன் மாதிரியே இருக்காரு, சமைட்டா லெஃப்ட் ஆன் மீடியம் பேசர். அரௌண்ட் விக்கெட். இது ஒரு முதல் பந்து, ஒரு செம ஷாட் ஆஃப் சைட்ல. ஆஹா, என்னங்க இது? என்னோட ராசி ரொம்ப நல்ல ராசின்ற மாதிரி என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த சென்னை 28 படத்தையும் சென்னை 22 படத்தையும் பிரேம்ஜி காட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி யாருமே நம்ப முடியாம சம்பிச்சு பார்ப்பாங்களோ அதே மாதிரி நான் சம்பிச்சு பார்த்தேன் அந்த ரன் அவுட். ரொம்ப ரொம்ப அன்லைக்கிங்க பேட்ஸ்மேன், பாவங்க ஸ்டீஃபன். வித்அவுட் ட்ராவலிங் தி ஸ்கோரர்ஸ் இங்க வந்து அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. So next to our batsman வந்து ரமேஷ் கிஷோர் அடுத்து வச்சிரு. ஷாட் பால், இன்னொரு விக்கெட் பாயிண்ட் கைக்கு. என்னங்க நடக்குதுங்க? ரமேஷ் இல்ல அப்துல் அவர்கள் அவரோட விக்கெட் இங்க லூஸ் பண்றாரு. உள்ள வந்திருக்க நியூ பேட்டர் ரமேஷ், இன்னொரு பக்கமும் நியூ பேட்டர், 2 நியூ பேட்டர்ஸ் இப்போதைக்கு கிரீஸ்ல. முதல் விக்கெட் ரொம்ப ரொம்ப அன்லக்கியா கிடைச்சது அப்படின்னா, சாரி இன்ஃபேக்ட் லக்கியா கிடைச்சது அப்படின்னா, ரெண்டாவது விக்கெட் ரொம்ப ரொம்ப உழைச்சி எடுத்திருக்காங்க. பேக்ஃபுட்ல அழகான முயற்சி, இன்னொரு டாட் பால். நாலாவது பந்து லெக் சைட்ல ஆடி இருக்காருங்க. அனதர் சிங்கிள்.
கேட்ச் கேட்டுருக்காங்க அவுட்டா டிஸ்கஸ் பண்றாங்க இங்க அம்பையர்ஸ். அவுட் கொடுத்துட்டாங்க. பேசுறாரா? அம்பையர் நாட் அவுட் சொல்லியிருக்காருங்க. கையில பட்டு போயிருக்கு, ஃபோராம்ல பட்டு போயிருக்கு பந்து. முதல் ஓவரோட கடைசி பால் 3-2 இங்க ஜிடி. டபுள் டாஸ் நல்லா பிக் பண்ணிருக்காரு லெக் சைடுல. 2 ரன்கள், நல்ல ரன்னிங். முதல் ஓவர் முடிவுல இங்க ஸ்கோர் 5-2. முதல் ஓவர் முடிவுல 5-2. ஓகே சரி சரி. இவன் கோபி வரானா டியூஸ்டே. அதுக்கு ராகேஷ் சொல்றாரு நீயும் வந்துட்டனா அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுலாம் நினச்சி விட பார்க்க முடியாதா, ஏற்கனவே தோத்துனுக்குறாங்க அப்படின்னு. சரி போட்டுக்கலாம் வாடா புதன்கிழமை. பியூட்டிஃபுல்லி பிளேட். another சிங்கிள் வருமா? எஸ், சிங்கிள் தான் வந்திருக்கு. முப்பத்தஞ்சு பால்ல 33 ரன்கள் வேணும் ஜிடிக்கு. மோகன் சிமன்ஸ் பவுலிங் உள்ள. அப்புறம் டாஸ் ஜெயிச்சா bowling டிஃபெண்டிங் சேசிங் அதுக்கப்புறம் இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து 20 ரன். ஓகே ஓகேவா சரி பை. அதான் நல்ல ஷாட். கவஸ் பக்கம் அடிச்சு விட்டுருக்காரு. அண்ணன் டபுள் கிஷோர் அங்கே ஃபீல்டிங்கில் ஆல்ரெடி ஒரு ரன் அவுட் அடிச்சிருக்காரு. அவர் கையில் பந்து தொட்டாலே எல்லாருக்குமே பீதி கிளம்புது. மேலே மேலே வேலை காமிச்சுக்கிறாங்க. பட்டாணி பட்டாணி காய்ஸ். ஒரு நாள் ஆஃப் கட்ட டாட் பால் மட்டுமே. ஒரு பந்துகள் பாக்கி. உள்ள கொஞ்சம் மடங்கி தட்டுன்னு சொல்லி ரிவர்ஸ்ல அடிக்கிறக்கான முயற்சி. ஒரே ஒரு ரன். ஒரு ரிவர்ஸ்ல அடிக்கிறதுக்கான முயற்சி. பால் லைட்டா மரத்துல மாட்டிருக்கு அண்ட் ஈஸியா 2 ரன் ஓடிடுவாங்க. ஸோ 2 ரன்டா ஓடி உழைச்சிட்டு இருக்காங்க இங்க 2 பேட்டர்ஸ் சரத் மற்றும் ரமேஷ். ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்ட் செட்டு. அது வரதுக்கு முன்னாடி ஒரு லெக் சைடில் போடப்பட்ட பால் வைடு. ஷார்ட் கவர்ஸ், ரொம்ப ஷார்ட் கவர்ஸ், கேட்சிங் கவர்ஸ் மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் மைண்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரெஷரை போடுறாருங்க இங்கே பவுலிங் டீம். இன்னொரு ரிவர்ஸ் ஹிட், பவுண்டரி வருமா? சிங்கிள் மட்டுமே ஓவர் முடிய. 2 ஓவர் முடிவில் 13-2. இன்னும் 26 ரன்கள் வேண்டும். 5 ஓவர்ல 30 பால்ல 26.
அவ்வளோதான் ஜீபும்பா போடுறான் உங்களுக்கு ஜீபும்பா போடுறான் எல்லாருமே கை கொடுத்து இருக்கான் போலிங்க ஒன்று Nicely bowled. Full and delivery. Let's say the single. Full toss ball. Direct it. Straight away தரையை தொடச்சிட்டாங்க. Not out. லெஃப்ட் சைடில் எங்கேயோ கடாசனாரு அண்ட் 2 ரன்கள். 2G கால் பண்ணியிருக்காரு அம்பையரு. ஸோ ஓடியே எடுக்க வேணாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஓடுறப்பெல்லாம் எனக்கு அப்படியே வந்து தொண்டெல்லாம் வட்டுது. அந்த அளவுக்கு ரன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எங்கேயா பார்த்து பால் அடிச்சாங்கன்னா போதும். நல்ல ஷாட் ஆஃப் சைடில் பவுண்டரி வருமா? பவுண்டரி வந்திருக்குங்க. பவுண்டரின்ற மாதிரி ஏமன் பர்னானி சொல்ற அளவுக்கு வந்திருக்கீங்க. ஒரு முக்கியமான பவுண்டரி சீட்டிக்கு. அந்த பவுண்டரியோட 22க்கு 2 அப்படின்னு இருக்காங்க. 2 அப்படின்னு இருக்கு ஸ்கோரு. Full ball. Point region single. 16 ரன் அடிக்கணும். 4 ஓவர்ல 23க்கு 2. 16 ரன் அடிக்கணும் 4 ஓவர்ல 23க்கு 2. 3 ஓவர் முடிவில் குஜராத் டைட்டன்ஸ். பெரிய ஷாட் அகைன் ஆஃப் சைடில். சிங்கிள் மட்டுமே. கிஷான் பவுலிங் உள்ள லெஃப்ட் ஆஃப் மீடியம் பேசர். Next ball. ஆடி இருக்காருங்க. ஸ்ட்ரைட்டா டவுன் தி கிரவுண்ட் ஃபார் a single.
பெரிய ஷாட். another டாட் பால் ஸ்விங் பண்ணி மிஸ் பண்ணியிருக்காரு அங்க ரமேஷ். ரிக்வயர்ட் ரேட் 4 தான் இருக்குது. ஸோ சிங்கிள்ஸ்லேயே ஆடினாலே போதும். 14 ரன் 21 பால்ல தேவை. இன்னொரு ஷார்ட் பால். பெரிய ஷாட் சொத்து கிட்ட போயிருது பந்து. பவுண்டரி லைனை நோக்கி போன பதை நல்லா ஃபீல் பண்ணியிருக்காங்க டீம்ல. 2 ரன். ஷாட்டுங்க கடைசி விட்டுருக்காரு லெக் சைடுல. எங்கேயோ போயிடுச்சு பந்து. அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு அது 6. ரமேஷ் கலக்கிட்டு இருக்காருங்க இங்க ஜிடிக்காக. ஃபுல் டாஸா பிக் பண்ணாரு. கடாசி விட்டுருக்காரு லெக் சைடுல. And we are backing up 1 shot away. ஒரு 6 அடிச்சா ஜிடி முதல் வெற்றியை சீசன்ல வந்து பதிவு விடுவாங்க. அடுத்த மேட்ச் ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ. அதுல வந்து ஆர்ஆர் டாஸ் வச்சு நாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க எம்ஐக்கு அகைன்ஸ்டா. பின்னாடி பக்கம் ஃபைனல் ரீச்சில் ஆடி இருக்காரு. சிங்கிள் மட்டுமே 5 ரன்கள் தேவை ஜிடிக்கு. வந்து ஒரு டாட் பால். பந்து அடிச்சு விட்டுருக்காரு லெக் சைடுல 6. நல்ல ட்ரை ஃபீல்டர் கிட்ட இருந்து பாப்போம். பவுண்டரிங்க. அந்த பவுண்டரியோட இங்க ஸ்கோர்ஸ் லெவல் ஜிடிக்கு 38க்கு 2. வைட் டெலிவரி. அந்த வைடோட ஜிடி அவங்களோட முதல் வெற்றி இங்க வந்து பதிவு பெற்றிருக்காங்க.